அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சி அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு சரியதான், உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதை இருக்கு, எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு. அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். மற்றவர்கள் பேசும்போது தான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆசிரியர் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க, நான் சொல்லி முடிக்க வரைக்கிறேன். மாணவர் விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். நான் சொல்ல மாண்புமிகு பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரை தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். இல்லை நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்லை உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்லை உணர்வு இல்லைங்க, இல்லை உணர்ச்சி வசப்படாது, நிதானமாக பேசுங்க. நீங்கள் பேச மாண்புமிகு K.N. நேரு அவர்கள், மாண்புமிகு K.N. நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. நான் உறுப்பினர் அவர் சபாநாயகர், ஒரு கண்ணியமிக்க பதவி. கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்? சொல்லிட்டாங்க. உட்காருங்க. அப்படி நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. எனக்கு மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உட்காருங்க. சொல்லணுமா? மாண்புமிகு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதி உட்காருங்க. முஸ்லிம வந்து தீவிரவாதிகள் சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. வேண்டாம் சொல்ல உடனே இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு.
ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வா பேசுறேன், என் உணர்வா பேசுறேன். எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு அதுல பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா? முதலமைச்சரோ அமைச்சர்கள் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க. நீங்க விரிவாக அதுக்கு நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்திருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் எனக்கு விரிவா பதில் சொல்லிட்டாங்க. வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? அவருக்கு முடிச்சுட்டுமே அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். என் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. 2 பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணம். ஆனால் இப்பொழுது 2 கூட்டத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்க்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை முன்னவர் நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினால் நன்றாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்கிறதுக்கு, அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். மாண்பு தலவாய் சுந்தரம், மாண்பு தலவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான உண்மைக்கு புறம்பாக சொல்கிறேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் தலவாய் உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்கள் மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள்.
மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்குரிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல உறுப்பினர் பேசுகிறார். சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேன். நானே அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தலவாய் உட்காருங்க. ஒரு மாண்பு உறுப்பினர் ஏ வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தலவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பானால் அவர் வந்து என்ன சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறேன்னு சொல்றேன். அவர் விவரமா பேசக்கூடிய கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவர் அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற உட்காருங்க. நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத போது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போது தான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசன் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகளெல்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மாண்பு எதிர்க்கட்சியாளர்களும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது தேவையற்ற விவரங்களை நீங்கள் தெரிவித்தால் அது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் உட்காருங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுவதை பற்றி சொல்கிறீங்க. அவையில் கேள்வி நேரம் இல்லாத போதும் கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படாத போதும் நான் என்ன நினைத்தேன் என்றால், நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக நாமும் சட்டசபையில் மக்களுடைய கருத்துக்களை பேச வேண்டுமே என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் வினாக்கள் விட இல்லாத நேரத்திலும் இந்த கவன ஈர்ப்பு இல்லாத நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக தான் நான் அனுமதித்தேன். அந்த தொகுதி பிரச்சனை பற்றி பல உறுப்பினர்கள் அதை மென்ஷன்ஸ் பதிவு செய்கிற போது அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த தொடர்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக எனக்கு பட்டது. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது போன்ற தோற்றத்தையோ அல்லது பதிலே வரவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது அமையுமே. ஆனால் நீங்களே யோசிக்க வேண்டும். நான் ஜனநாயக பூர்வமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் கிடைத்த பிறகுதான் நான் அனுமதிக்க வேண்டும். அதுதான் வந்து விதி. ஆனால் அதை ஏன் அனுமதித்தேன் என்றால், ஒருவேளை சில அமைச்சர் இப்போ பதிலும் சொன்னார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் 3 வினாக்களுக்கு நேற்றே பதிலளித்தார்கள். இப்போது நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதிலளித்தார். இப்படி வாய்ப்பு இருந்தால் உடனே பதிலளிக்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள. பதில் தெரியும், ஆனாலும் காலதாமதம் இல்லாமல் அதை தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். காலதாமதம் இல்லாமல் பதில் வருகின்ற வினாக்களுக்கு மட்டும்தான் வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடைகள் நேரம் மட்டும்தான் நடைபெறும். குறைந்தபட்சம் ஒரு 5 வினாக்களுக்கு குறையாமல் எடுத்துக்கொள்வேன். அப்படி எடுத்துக்கொள்கிற போது பதிலை பெற்று அதில் துணை வினாக்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த வினாக்களை ஒட்டி உங்களுக்கு அனைவருக்கும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தர முடியுமோ அதை அனுமதிப்பதாக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாண்புமிகு அமைச்சர் ஆஸ்டின் அவர்கள் இந்த பதில் சொல்வதை பற்றி அந்த குறிப்பு மாண்பு உறுப்பினர் நீங்கள் சொல்லி அந்த கருத்து தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலியா எப்பயுமே வந்து எந்திரிச்சு வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு.
இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே வந்து எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவார். இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள், அவனுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே, இதைத்தான் நான் நாசன் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையில் பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் அந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் போகிறேன். 2வது, நான் மிக பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன். முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கிறார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணியிடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்களெல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் அந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்கள் பேசலாம். மாண்பு உறுப்பினர் முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்குது. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைனாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு.
சொல்லிட்டேன். மாண்பு உறுப்பினர், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டலை, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர், மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்லை, நான் தான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்லை, இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்கள் சொல்ற இந்த விவரம் வழக்கில், அதை பற்றி பேசுகிற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்கள் சொல்ல ஒரு கருத்து இல்லை 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 அப்படி இல்லை. நீங்கள் வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்லை நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்லை 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்லை உணர்வு இல்லைங்க, இல்லை உணர்ச்சி வசப்படாது. நிதானமாக பேசுங்க, உங்கள் கருத்தை நிதானமாக சொல்லுங்கள். வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள், அது வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. உறுப்பினர் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். மாணவர் இல்லை இல்லை முன்னவர் சொல்றேன் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்லுறேன். உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர் கொடுங்க. உட்காருங்க, நான் சொல்லிடுறேன். இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்லை உட்காரு நான் உட்காருங்க. சொல்லுறேன். அவர் இல்லை நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் மாண்பு பேர் சம்பத்குமார். மாண்பு அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்கள் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. இங்கே வாங்க, உட்காருங்க. அவர் பேசுகிறாரு பாருங்க, அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க.
இங்க பாருங்க, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸெல்லாம் வாங்கல. அது முறையாக அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பாக சொன்னா அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்றங்களுக்கும் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் அங்கே எங்களுடைய எனக்கும் என்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பற்றி அவருடைய வேட்பாளர் பற்றி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை. ஆக இதில் கூட அது இணைக்கக்கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுகிறாருன்னா இருக்கின்ற கருத்தை பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடலை. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா வந்து பரிசீலனைக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இல்ல இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணை இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேர் சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்றால கோர்ட்ல இல்லை. இப்போ நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்லை நான் அவர் நீங்க அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க நான் யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி என்ன பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லைங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்லை உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியாக பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியாக சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும், உட்காருங்க. தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளோ பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளோ பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சேன். அவை முன்னவர் இருங்க. அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க.
இருங்க, வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஆசிரியன் அவர்கள் உட்காருங்க. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாண்பு உறுப்பினர் ஆசிரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நான் முடிச்சிடுறேன் சார், நான் முடிச்சிடுறேன். நான் வந்து பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதிகளை வந்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மாண்பு உறுப்பினர் தம்பி நான் இருங்க, அவரை ஒன்று நான் இருங்க. மாண்பு உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்ணுறேன். அவரை அலோவ் பண்ணிட்டு பண்ணுறேன். அவரை பண்ணிட்டு உங்களை பண்ணுறேன். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக்கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுகவுடைய ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே
தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொன்னார். அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் தந்தன தமிழறிஞர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவரிடத்திலே இந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவு செய்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் போது பார்ப்பதற்கு முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே இல்லையே என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிராஜுல் மில்லத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லீம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதை அந்த மாநாட்டிலும் அவர்கள் தந்தார்கள் என்பது நம்முடைய முஸ்லீம் லீக்கில் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை. அன்பு சகோதரர் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கோரிக்கை, அனைவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அன்பு தாகிர் அவர்கள். தாகிரா அவங்க ஒரே அவங்களை விடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க வந்து சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லல. ஆனா முஸ்லீமை வந்து தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். இல்ல, அவை குறிப்பிட நான் நீக்கிறேன். அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்போ மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம் 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 வேண்டாம். மாண்பு உறுப்பினர் வேண்டாம். மாண்பு வேண்டான்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு ஏவா வேலு இங்க பாருங்க, எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த காலத்துக்கு அவர் எந்த, நீங்க எங்க உட்காருறீங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படி தான் பெருமைப்படுத்துவார்கள். அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் அப்துல் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போன்று நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீ உட்காருங்க. இடத்துக்கு போங்க. உட்காருங்க உட்காருங்க, நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. ஏனுங்க மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க 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 ஓகே. என்ன இருங்க இருங்க இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முதல்ல
மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க இது ஒரு பேரவைத் தலைவர் உங்களுக்கு அதான் எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க. உட்காருங்க. அமைதியா இருக்கு. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. உட்காருங்க. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துரும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. மாணவ அவை உட்காருங்க. மாணவ உறுப்பினர் உட்காருங்க, பேச. மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருப்பேனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடித்து வைத்ததற்கு பிறகும் இந்த சொற்றொடரோடு அவை அடுத்த தொடர் நடவடிக்கை போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் அரசியல் ரீதியாக பேசலாம், மோதிக்கொள்ளலாம், மணிகணக்கில் கூட பேசலாம். மாண்புமிகு கூட்ட மேடையில் பேசுவது போல பேசாம முன்னாள் முதலமைச்சர் அதை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு 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 சுமூகமாக போக வேண்டிய ஒரு சமுதாய பிரச்சனையை பேசும் பொழுது, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசும் பொழுது பேசுபவர்களும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும், கேட்டுவிட்டு பதில் சொல்பவர்களும் வார்த்தையை பேசினால்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை சட்டமன்றம் விரும்புகிறது என்ற பொருள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும் பொழுது தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னார்கள் என்று வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது. பிளீஸ், அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்தமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார்.
அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்கிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாரன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதார் பதில் அவர்கள் வந்து நீங்க வந்து இடத்துல நின்று பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் இருங்க, வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள வந்து மாண்புமிகு உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. உறுப்பினர் மதார் பதுல் அவர்கள் நீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டி விட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார், அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதி, மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தால மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில் பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்கைக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கைக்குள்ள வரேன். பாருங்க, பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில் பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஏன்னா லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்குள்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், அண்ணன் தமிம் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க, இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க. ஒரு முக்கியமான கோரிக்கைங்கய்யா. வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரலாறு சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்திருந்தாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள்
தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா தான் இன்னைக்கு முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்க எடுத்துட்டோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசினதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசினதில்ல. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம். இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்கள எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். மாண்புமிகு தங்கம் தெரசு, அவர் பேசுங்க. தங்கம் தெரசு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்,
இந்த திட்டத்திற்கு மொத்தமாக வந்து 5846 ஏக்கர் வந்து தேவைப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் வந்து 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து 2681 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது. ஸோ அரசு நிலங்களாக இதில் காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதில் பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல வந்து 1558 ஏக்கர் வந்து நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும் அதாவது 90% நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேற்றே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யாரு பேசுறீங்க? யாரா ஒருத்தர் மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிருங்க, முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G-Square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவர்தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு. அவர் சொல்லட்டுங்க.
அவருக்கு முடிச்சிட்டுமே அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு இல்ல ஒரு அவரு இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லுங்க. உட்காருங்க நீங்க என்ன சொல்றேன், நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம், பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல் மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம், வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும், ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, இப்போ சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா. அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தாரு. எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். போய் பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே, நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. ஒரு முடிச்சிடறேன் மினிஸ்டர், முடிச்சிடறேன். இல்லை அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இந்த முடிச்சிடறேன், ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கியோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்யறாங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல நான் முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன். அவருக்கு சொல்லிட்டேன், பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, அல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, அல்லது விவசாயிடத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் திரும்ப திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90% 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதில் 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதில் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து, உள்ளூரில் அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேலே கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போ தான் வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே வந்து அதை சமூக ஊடகங்களாக வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகு தான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறீங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகு தான் முதல்வர் அவர் நேற்று வந்து அந்த இதுவே வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே வந்து நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து அங்கே வந்து பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் வந்து ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாமல் இருந்தாலும்
அங்கே வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம். அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கெனல் வந்து ஒன்று 2 இருக்குது. குணகரம்பாக்கம் கம்மங்கால் கெனல் 2 கெனல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தானாகவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் நாம வந்து ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்கள் இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க? இது கொச்சினில் நடந்தது. இதனால 14 நாள் வந்து அந்த ஏர்போர்ட் வந்து பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்கள் என்ன அந்த விமானத்தில் பறக்கவா போகிறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்கே நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்கில் விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோன்னு அறிக்கையே அவங்க வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு வந்து கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்கள் 5 வருடம் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சுருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனால் அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க, அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சொல்றாங்க இதனால வந்து தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம் வந்து இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பேன்ஷனுமே உள்ளே இருக்கிற காரிடோர்லேயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்கிறாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போகிறோன்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேலே பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்மந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரது, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெல்லாம் கூட்ட அழைத்து பேசினோம்.
அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏனாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அரவையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்குற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று. அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று. இப்போ நாங்கள் 2 கேட்டு வரும்போது ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டியங்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணோம். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சியை ஒழிய இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் நுண்ண பண்ணு இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்த அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்கள். மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார். அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக இந்த மாநில முதலமைச்சரோடு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சர்கள் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க, நீங்க விரிவாக தான் அதுக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் விரிவா பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது வாய்ப்பு தரேன், விரிவாக அதை பற்றி பேசலாம். இல்லை அது சொல்லியாச்சு. அதுதான் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கு உரிய பதிலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பெற்று நம்மளுக்கு பதில் அளிப்பார். மைக் கொடுங்க. 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.